رسوله الكريم. أما بعد، أن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا نعس أحدكم وهو يصلي فليرقد حتى يذهب عنه النوم، فإن أحدكم إذا صلى وهو ناعس لا يدري لعله يستغفر فيسب نفسه. وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களுக்குரியவர்கள, இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் ஒளி முறிவதற்குரிய காரணம் ஏற்படுவது, அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் அந்த விஷயங்களை பற்றி பார்க்கின்றோம். உணவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு 7-8 விஷயங்களை பற்றி சொல்லலாம். ஒன்று, முன்பின் துவாரங்களில் இருந்து ஏதாவது ஒன்று வெளியேறுவது, காற்றோ அல்லது சிறுநீரோ மலந்தரம் வெளியேறுவது, இதன் மூலியமாக உணவு முறிந்துவிடும். அல்லது உடலில் இருந்து இரத்தம், சலம், சீல் சலம் வெளியேறுவது, இதன் மூலியமாக ஒன்று முடிந்துவிடும். ஒரு மனிதன் தன்னை அயர்ந்து தூங்குவதின் காரணத்தினால் ஒன்று முறிந்துவிடும். அதே போன்று வாய் நிரம்ப வாந்தி எடுப்பதின் காரணத்தினால் ஒன்று முறிந்துவிடும். அதே போன்று மயக்கம் ஏற்படுதல், இது போன்ற காரணங்களினால் ஒன்று முறிந்துவிடும். தொழுகையில் வெடி சிரிப்புகள், சப்தமாக ஒரு மனிதன் சிரிக்கின்றான் என்றால் அப்பொழுது ஒன்று முறிந்துவிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல இந்த தூக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய சமயங்களில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஓதுகின்றான், தொழுகையில் ஓதிக்கொண்டிருக்கின்றான், கண்ணை மூடிக்கொண்டு உறக்கத்தில் அவன் ஓதிக்கொண்டிருக்கின்றான், என்ன ஓதுகின்றான் என்பது அவனும் அறியாமல் ஓதிக்கொண்டிருக்கின்றான். அல்லது ஓதுவதை கேட்டுக்கொண்டு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அயர்ந்து தூக்கத்தில் இவர்கள் கண் மூடிக்கொண்டு இருப்பது போன்று, தியானத்தில் இருப்பது போன்று இவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் தூக்கத்தில் இவர்கள் மூழ்கி விடுவது நீங்க நிறைய பார்க்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ரமலானுடைய காலங்கள் நல்லா பார்க்கலாம். தராவி தொழுகையில் நிற்கும் பொழுது சிலர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க கொரட்ட சவுண்டு வர்ற அளவுக்கு தூங்கிடுவாங்க. கடைசியில சலாமுடைய அல்லது தன்மையுடைய சப்தங்களை கேட்டு டக்குன்னு விழிப்பாங்க. இதெல்லாம் இப்படிதான் தோல்விய சமயத்தில் ஆட்டோமேட்டிக்கா ஒன்று முடிஞ்சு அடுத்து அவங்க தொழுதுகிட்டு இருந்தது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவராவது தொழுது கொண்டிருக்கும் போது கண் அயர்ந்து விடுவாரானால் அவரை விட்டும் தூக்கம் கலக்கம் போகும் வரை அவர் தூங்கட்டும். உங்களில் ஒருவர் கண் அயர்ந்து கொண்டே தொழுவரானால் அவர் தொழுகையில் பாவம் மன்னிப்பு கோருகிறாரா அல்லது தன்னை பழிக்கிறாரா என்பது அவருக்கு தெரியாது என்பதாக சொன்னாங்க. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடியது. உங்களுக்கு தூக்கம் வருது அப்படி அப்படின்னு பேசாம போய் தூங்கிடுங்க. நான் தொழுதுதான் தீருவா அப்படின்னு இவரு நியமிக்கு செய்வாரு, போய் மோத்த கழிட்டு வந்துடுறாரு, அல்லது ஒரு செஞ்சுட்டு வருவாரு. வந்த நின்று பழைய என்ன செய்வாரு, 2 ரக்காயத்துல முடிஞ்சின ஒரு 4 ரக்காயத்துல பழைய தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப என்ன உங்களுக்கு தூக்கம் வருதா, அதுபோல நீங்க உபரியாக தொழக்கூடிய தொழுகைகள் உங்களுக்கு அப்படி தூக்கம் வருதா, பேசாம நிம்மதியா நீங்க தூங்கி எந்திரிச்சு வந்து நின்று தொழுவுங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நீங்க தொழுகையில் நின்று கொண்டு சிலர்கள் அந்த
முராகபா என்று சொல்வார்கள். தியானத்தில் அதை ஆழ்ந்த சிந்தனைகளில் இவர்கள் அதை உள்வாங்கி தொழக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தொழுவாங்க. அந்த ஆயத்துகளை உள்வாங்கக்கூடியது அப்படியும் கூட அதிகம் கண்ணை மூடுவது என்பது கூடாது. அவங்க இதுல இருந்துகிட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே தொழுவாங்க. அல்லாஹ் இந்த மாதிரிலாம் சொல்றான், இது மாதிரிலாம் இது செய்யறான் அப்படின்னு அதாவுடைய வேதனைகள் வரக்கூடியது இருக்கும். சொர்க்கத்துடைய சுப செய்திகள் சொல்லக்கூடிய வசனங்களை ஓதக்கூடியதா இருக்கும். அப்படியே அவங்க நின்று தொழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சிந்தனையிலே அவர்கள் மூழ்கி விடுவார்கள். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விழாவில் ஒரு ஈட்டிம அது அம்பு எய்யப்பட்டிருந்தது. அந்த இதை யார் தொட்டாலும் அந்த அளவுக்கு ஈடுபடாமல கத்துவாங்க, அழுவாங்க, சுத்தம் விடுவார்கள். யாரும் அதை தொட முடியாது. அது அழிவுதான் அவங்கள்ட்ட இருந்து அதை அகற்றப்பட்டது எப்பொழுது அப்படின்னா, தொழுகையில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது அதை அவர்கள் ஒழுங்கி விடுகின்றார்கள். பின்னாடி மருந்து வச்சு கட்டிடுறாங்க. அப்ப அழிவுகளின் தொழுகை முடிஞ்சுன்னு கேட்காங்க, என்ன என்னுடைய இந்த விழாப்புறத்தில் இருக்கக்கூடியது நீங்க அகற்று நினைக்கிறீங்கன்னா, இல்லப்பா அகற்றியாச்சு எடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன பாக்குறாங்க. அப்படிதான் அப்ப அவங்களை தன்னை மறந்தவர்களாக அந்த குர்ஆனுடைய வசனங்களில் அல்லாஹுடன் இவர்கள் உண்டித்தவர்களாக முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள். இவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி கொள்ளக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் விளங்கி இருந்து தொழுது கொண்டிருப்பாங்க. அப்ப நீ தூக்கத்துல தொழக்கூடியவங்க இருக்கீங்கள, சும்மா அப்படியே இருந்து தலையை தொங்க போட்டு ஒரு பக்கம் சாட்சி அப்படியே இருந்து தொழுதுகிட்டே இருப்பாங்க. தக்குவிட்டு அதாவது என்ன சொல்றது, பொதுப்போக்குத்தனமாக வேண்டா வெறுப்பாக இவர்கள் தொழில் கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய தொழக்கூடிய பாவங்களை பாவ மன்னிப்பை கோரக்கூடியவர்களாக இருக்காங்களா அப்படின்னா இல்ல. இவங்க என்ன செஞ்சுறாங்க, இவர்கள் இதை தொழுகையை ஒரு பணிக்கக்கூடியதாக ஒரு கேலி கிண்டல்கள் கொண்டுதான் ஏதோ ஒரு கடமையாக செய்வது கொண்டுதான் இவர்கள் செய்கின்றார்கள். தாங்கள் இஷ்டப்பட்டு அதுல மூழ்கி நின்று செய்யவில்லை. அதனால அதனால உங்களுக்கு பாவங்கள் தான் ஏறக்கூடியதாக இருக்குது. நன்மைகள் வருவதற்கு பகரமாக என்ன ஆயிருது, பாவத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க. தூக்கம் வருத பிரசம் போய் நீங்க தூங்கிடுங்க. அதனாலதான் சொல்றோம், தொழுகையில் நடக்கக்கூடிய சமயங்களில் பேச்சுக்களை தவிருங்கள் என்பதாக. இதெல்லாம் ரமலானுடைய காலகட்டங்களில் அதிகமாக நடக்கக்கூடியது. தொழுகிட்டு இருப்பாங்க. உள்பள்ளிகளில் முக்கியமாக உள்பள்ளிகளில் பேசக்கூடியதை மொத்தமே அறவே இல்லாமல் இருக்க வேண்டும். உள்பள்ளிகளுடைய கண்ணியங்கள் அங்கே காப்பாற்றப்பட வேண்டும். அதெல்லாம் சிதைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கியாமத்துடைய ஒரு அடையாளங்கள் உள்ளது. அடுத்து உடம்புக்கான காரணம் ஏற்படாமலே ஒரு செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் இருக்காங்க. சில என்ன செய்வாங்க, ஒரு செஞ்சுட்டு வருவாங்க. ஆமீருக்கு அவங்க கூறுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒது செய்வார்கள். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறினாங்க, நீங்க அப்படி செய்வீர்களா என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை முறிக்கும் செயல்கள் நிகழாமல் இருக்கும் போதெல்லாம் ஒரே ஒழுவில் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ஒழு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒழு செஞ்சது இருக்கணும். ஒரு மனிதர் ஒழு செய்கின்றான், தொழுதுகிட்டு இருக்கான், அடுத்த வக்து வரை அவரை ஒழு முடியாமல் ஓதிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கின்றார், அமல்கள் செய்து கொண்டு அடுத்த ஒழு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதையே போதும் நீடிச்சு தொழுதுக்கலாம். அவரே இருந்தாலும் இருக்கட்டும், நான் மீண்டும் ஒரு ஒழு செய்கின்றேன் என்றால் தவறும் கிடையாது. நூறு நூல் என்பதாக சொல்வார்கள். பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமாக இருக்கக்கூடியதுதான். அப்படி ஒழு செய்தாலும் தவறில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் அனைத்து உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக நம் ஆக்கி அருள்வானாக. வாஹர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.